இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு கோயில் வரைக்கும் வந்துட்டு தனித்தனியா திரும்பி போனா நல்லா இருக்காது மகிழினி. அது நமக்குள்ள இருக்கிற இமேஜை உடைச்சிரும். நாம இங்கிருந்து போகும்போது மாலையும் கழுத்துமா ஒன்னாதான் போகணும். இங்க பாரு, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்னோட வந்தா மட்டும் போதும் மகிழினி. நான் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடுவேன். கையை விட ஆதி, கையை விட ஆதி. மகிழினி ப்ளீஸ் மகிழினி. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல கெஞ்சிட்டு இருக்கியே, இது உனக்கே அசிங்கமா இல்ல? அப்புறம் உனக்கும் அந்த அர்ஜுன் பையனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டு வந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு என்ன தொந்தரவு பண்ற? மகிழ், நீ இந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்திட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல மகிழ். நீதான் உலகம் இருந்த என்ன இப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போறியே, அதுக்கு என்ன காரணம் சொல்லு. எனக்கு வசதி இல்லையா, இல்ல அந்தஸ்து இல்லையா, இல்ல என் கேரக்டர் சரியில்லையா? சொல்ல மகிழினி. எதுக்கு இப்படி வெறுத்து ஒதுக்கி என் மனசை ஹர்ட் பண்ற? நீ என்ன மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா என்னால எப்படி உன்னை மறக்க முடியும்? இல்ல உன்னாலதான் என்ன மறக்க முடியுமா? சொல்ல மகிழினி, நான் இல்லாம இருந்துடுவியா? நான் இருப்பேன், இருந்துதான் ஆகணும். அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன நீ ஒரு கோழை? என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. என்ன சொல்ற? ஆமா, ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு தைரியமா உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாத நீ எல்லாம் ஒரு கோழை தானே? ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணியே, அப்ப நீ யாரு? கோழை தானே? கல்யாண பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம காதல் விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம இப்படி திருட்டுத்தனமா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, நீ ஒரு பெரிய கோழை ஆதி. உன்ன மாதிரி சீப்பானால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மகிழினி, நான் என்னோட சூழ்நிலை பத்தி பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் என்ன இப்படி காயப்படுத்துற? யாரு? நான் உன்னை காயப்படுத்துறேனா? நீதான் இது வரைக்கும் என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்க. நான் முதல்ல உன் வீட்டுக்கு வந்தப்போ என்ன கட்டில கடியில மறைச்சு வச்சு என்ன காயப்படுத்தின. ஒரு நாள் நீ இந்த ஸ்வேதாவோட கையில நிச்சயதார்த்த மோதிரம் போட்டு அப்பவும் என்ன காயப்படுத்தின. அவ பேரை பத்திரிக்கையில் அடிச்சு என்ன காயப்படுத்தின. இப்படி 100 தடவை என்ன காயப்படுத்திட்டே இருப்ப. இதுக்கப்புறமா முட்டாள்தனமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் தினம் நான் காயப்படணும். நான் உன்னை காதலிச்சது உண்மை, ஆனா ஆரம்பத்துல இருந்தே நான் காதலிச்ச ஆதி நீ இல்ல. அவன் ரொம்ப தைரியமானவன். எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் தைரியமா நின்னு என்னை காப்பாத்தினவன். காலம் பூரா அவன் நிழலையே வாழ முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவன். அப்படி ஒரு ஆதியை தான் நான் லவ் பண்ணேன். ஆனா இப்ப அந்த ஆதி நீ இல்ல. அவன் என்ன விட்டு தூரமா போயிட்டான். அவனோட சேர்ந்து அவன் மேல வச்சிருந்த காதலும் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்க. நீ இப்ப பாக்குற மகிழினி உன்னோட காதலி இல்ல. அடிப்பட்டு நொந்து போய் பக்குவப்பட்டு புதுசா பிறந்திருக்க மகிழினி. இந்த மகிழினிய முன்ன மாதிரி யாரும் ஏமாத்த முடியாது. இவ யார்கிட்டயும் ஏமாறவும் மாட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன மறந்துட்டு நீ எவரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் உங்க அம்மா ஆசைப்படி அந்த ஸ்வேதாவை கூட கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்ல.
உனக்கு வசதி இல்லையா அந்தஸ்து இல்லையான்னு தானே கேட்ட. வசதி இல்லாத அந்தஸ்து இல்லாத பிச்சைக்காரனை கூட கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் மனசுல தைரியம் இருந்தா மட்டும் போதும். அவன் கண்டிப்பா நம்பி வந்தவளை காப்பாத்துவான். ஆனா உன்ன மாதிரி ஆள நம்ப முடியாது. நீ உன் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவ. கட்டின பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண கூட தயங்க மாட்டேன். மகிழி, என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? ஆமா, நான் யோசிச்சுதான் பேசுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வீட்டுல என்னால சந்தோஷமா வாழ முடியாது. உன் அம்மாவை மீறி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் அண்ணனோட நிலைமை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் அண்ணி சீதா மான மரியாதை இல்லாம உன் அம்மாவுக்கு அடிமையா இருக்காங்க. நீங்க எல்லாருமே உங்க அம்மாவுக்கு அடிமையா இருக்கலாம். ஆனா என்னாலும் அப்படி இருக்க முடியாது. இந்த மகிழினி ஏழையா இருந்தாலும் தன்மானம் உள்ளவ. பணக்காரங்களுக்கு என்னைக்குமே அடிமையா இருக்க மாட்டா. நீங்க எல்லாரும் உங்க அம்மாவை எதிர்த்து பேச அருகதை இல்லாம தலையாட்டி பொம்மைங்களா அந்த குடும்பத்துல இருந்துக்கோங்க. அதுக்காக நானும் அப்படி வந்து அங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒரு குடிகாரன் குடும்பக்காரன் கூட வாழ்ந்தல்லாம். ஆனா அம்மா பிள்ளையா இருக்க உன் கூட என்னால வாழ முடியாது. மகிழினி, எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மா பத்தி தப்பா பேசுவேன்? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆம்பளத்தோணை இல்லாம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு தனியா ஒரு குடும்பத்தையே தூக்கி சுமந்தவங்க அவங்க. நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு அவங்களோட தியாகம் தான் காரணம். அப்படிப்பட்டவங்கள தப்பா பேசுறியே? அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க அனுபவம் என்ன, உன்னோட அனுபவம் என்ன? அவங்கள பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னொரு தடவை என் அம்மா பத்தி பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். நான் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? உன் அம்மாவோட குணத்தாலதான் உன் அப்பா வேற ஒரு பொண்ணோட போயிட்டாரு. நாளைக்கு நீயும் அதே மாதிரி என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பழைய ஆதி இப்ப இல்லைன்னு சொன்னேன்ல, இப்ப நான் சொல்றேன். நான் பார்த்த அந்த பழைய மகிழினி நீ இல்ல. நான் நேசிச்ச அந்த பழைய மகிழினி இப்ப இந்த நிமிஷம் என் மனசை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா.